Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸில் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாபிக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நெட்வொர்க் ஓவர்லோட ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் டேட்டா ஃப்ளோவை ஓவர் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம கொண்டு வந்தது தான் இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்றது. ஓகே, அதுக்கு முன்னாடி கன்ஜெக்ஷன்னா என்னன்னு தெரியணும்ல. கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன? ஒரே நேரத்தில் நம்ம நிறைய டேட்டாவை சேம் டைமில் அனுப்புறதுக்கு பேர் தான் நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்வோம். ஓகே, there is too much of data being sent at the same time. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா நெட்வொர்க் ஸ்லோ டவுன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு நேரத்தில் கரெக்டான டேட்டாவை சென்ட் பண்ணுறப்ப நம்ம நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் அட் த டைம் ஆஃப் கன்ஜெக்ஷன் ஒரே நேரத்தில் நிறைய டேட்டாவை அனுப்புகிறப்ப க்ரௌட் அதிகமாகிறப்ப நம்ம டேட்டாவை நெட்வொர்க் ஸ்பீட் கம்மியாகும். ஓகேவா? டிராஃபிக் பாதிக்கும். அந்த டிராஃபிக் மேப் பண்ணுறதுக்கு அந்த டிராஃபிக் வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம டேட்டாவும் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிலே ஆகிறதுக்கு கரெக்டான டைமில் போய் ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தான் நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது ஓகே. நெக்ஸ்ட் இதுல என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டியை மாத்தி விடும். அதே மாதிரி லேட்டன்சியை குறைக்கும், பாக்கெட் லாஸ் நடக்கும், நம்மளோட டேட்டாலாம் டிலே ஆகும். தென் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மூலியமா அது நடக்காம இருந்துச்சு அப்படின்னா என்ன, நம்ம டேட்டாலாம் லாஸ் ஆகும். அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். நம்ம டேட்டா ஸ்டேபிளா இல்ல ஓவர்லோட் ஆகுதுன்னா அதை ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை கரெக்ட் பண்றதுக்காக நம்ம இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். அடுத்து என்ஹான்ஸ்டு த்ரூபுட். என்ஹான்ஸ்டு த்ரூபுட் அப்படின்னா நம்ம டேட்டா ரிசோர்ஸ் எஃபிஷியண்டா ஒர்க் ஆகிறதுக்கு, கம்மி டைம்ல நம்ம லார்ஜ் அமௌண்ட் டேட்டாவை கரெக்டான ஸ்பீட்ல ஹை ஸ்பீட்ல அனுப்புறதுக்கு என்ஹான்ஸ்டு த்ரூபுட்டுக்கு இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. பிகாஸ் கன்ஜெக்ஷன் நடக்காம இருக்கு, கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம டேட்டா ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகேவா? அடுத்து ஃபேர்னஸ் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஃபேர்னஸ் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன்னா கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் கரெக்டா பார்க்கும், என் நெட்வொர்க்ல கரெக்டான டேட்டா தான் இருக்கா, பேண்ட்வித்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டான டேட்டாவை சென்ட் பண்றதுக்கு இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஓகேவா? அடுத்து பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நம்ம டேட்டாவை சென்ட் பண்றாங்க அப்படின்னா கரெக்டா சென்ட் ஆகும், ஸ்மூத்தா இருக்கும், நம்மளோட டேட்டா குயிக்கா சென்ட் ஆகுது. இந்த மாதிரி யூசருக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான விஷயத்தை பண்றதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம டேட்டா எதுவுமே டிலே ஆகாம கரெக்டா ரிலையபிள் ஃபார்மேட்ல சென்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மைட்டிகேஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கன்ஜெக்ஷன் கொலாப்ஸ். இப்போ ஒரு டேட்டா நான் யூசர் கிட்ட இருந்து சென்டருக்கு ரிசீவருக்கு சென்ட் பண்றேன். அப்ப எனக்கு ஏதோ கன்ஜெக்ஷன் நடக்குதுன்னா அந்த டேட்டா வேற இடத்துக்கு போகவும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? மிஸ்கம்யூனிகேட் ஆகி வேற இடத்துக்கு போக சான்சஸ் இருக்கு. அதுதான் மைட்டிகேஷன் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க கொலாப்ஸ் நடந்துரும் கன்ஜெக்ஷன் நடக்கிறனால. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் ஆகும். ஸோ கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் பண்றப்ப என்ன ஆகும், என் டேட்டா மைட்டிகேட் ஆகாம நான் எந்த நெட்வொர்க்கு சென்ட் பண்ணணும்னு இருந்தேனோ அந்த நெட்வொர்க்கு கரெக்டா போய் ரீச் ஆகும். ஓகே, இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோலுக்கு நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம் டேட்டா பாக்கெட்ஸை கரெக்டா சென்ட் பண்றதுக்கு. ஸோ ரெண்டு அல்காரிதம் நம்ம யூஸ் பண்றோம். என்னன்னா லீக்கி பக்கெட் அல்காரிதமும் டோக்கன் அல்காரிதமும் யூஸ் பண்றோம். லீக்கி பக்கெட் அல்காரிதம் அப்படின்றது என்னன்னா ஒரு சிம்பிள் அல்காரிதம் தான். நெட்வொர்க் டிராஃபிக்கை எப்படி கம்மி பண்றது அப்படின்றதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் இந்த லீக்கி பக்கெட் அல்காரிதம் அப்படின்னு சொல்றது. என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ரெண்டுமே சேம் தான். இங்க ஜஸ்ட் இப்போ ஒரு பக்கெட் இருக்கு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓவர் ஃப்ளோவா நிறைய டேட்டாவை உள்ள விடுறோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், நம்ம டேட்டா எவ்வளவு உள்ள டேட்டா போட்டாலுமே அந்த ஓட்டை வழியா ஒரு சைடு வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். இன்ஃப்ளோ எவ்வளவு இருந்தாலும் அவுட் ஃப்ளோவும் போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், எனக்கு ஈஸியா என்னோட டேட்டா எவ்வளவு இருக்கோ அந்த பக்கெட் கரெக்டா அந்த டேட்டாவை மட்டும்தான் வச்சிருக்கும், ஓவர் ஃப்ளோ ஆகாது. இதுக்கு பேர் தான் நம்ம லீக்கி பக்கெட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பேண்ட்வித்ல நம்ம யூஸ் பண்றது
பண்றது தான் லீக்கி பக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா டோக்கன் பக்கெட் அல்காரிதம். டோக்கன் பக்கெட் அல்காரிதம்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம டேட்டா வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டோக்கனா நம்மளோட டேட்டாவுக்கு ஸ்பிளிட் அப் போட்டு வச்சிருப்போம். அந்த பேக்கெட் வைஸ் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு ஒரு பேக்கெட் வேண்டாம் அப்படின்னா நான் அதை அதுக்கப்புறம் சென்ட் பண்றேன்னா சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃப்ளோவை மாற்றி சென்ட் பண்றப்ப எனக்கு கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் வந்து கம்மியாக நடக்கும். ஓகேவா? இது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டோக்கன் பக்கெட். ஸோ இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்குது, என்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டோக்கனையும் ஒவ்வொரு நேரம் நான் ஆட் பண்ணணும்னு கொடுக்குறேன் நெட்ஒர்க்கில். பட் ஒரு சில நேரத்தில் வந்து பாதி டோக்கன் ஆட் ஆகும். ஸோ சம் டோக்கன்ஸை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் நடக்குது அப்படின்னா எனக்கு லிமிட்டட் அமௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் நெட்ஒர்க் செக் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து டோக்கன் பேஸில் வந்து நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறதுனால கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்காரிதமாக இருக்குது. இவ்வளோதாம்மா நமக்கு கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ கன்ஜெக்ஷன் கண்ட்ரோலோடைய அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்? ஸ்டேபிள் நெட்வொர்க் ஆப்ரேஷன், கரெக்டாக நெட்வொர்க் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, நெட்வொர்க்கில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது, ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம டேட்டா எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் டிராஃபிக்கில் மாட்டாமல் கரெக்டாக நெட்வொர்க்கில் போய் சேர்றதுக்கு ரிடியூஸ்டு டிலே கொடுக்குது. நெக்ஸ்ட் டேட்டா லாஸ் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம கொடுக்குற அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணுறது கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் ரிசோர்ஸ் ஆப்டிமல் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், அதாவது த்ரூபுட் ஹை ஸ்பீட்ல நம்ம டேட்டா எஃபிஷியண்டா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது கரெக்டான வேல கரெக்டா நம்ம டேட்டா வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஹைலி ஸ்கேலபிளா இருக்கு, தென் அடாப்டபிளா இருக்கு. நமக்கு வேணுன்ற இடத்துல வேணுன்ற நேரத்துல என்ன வேணா செஞ்சுக்கலாம்னு நம்மளுக்கு யூஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஓகே, சம் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அல்காரிதம் யூஸ் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். கிரிட்டிக்கலா காம்ப்ளெக்ஸா இருக்க நெட்வொர்க்ல நான் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ காம்ப்ளெக்சிட்டி அங்கங்க எனக்கு வரும். அதே மாதிரி ஓவர் ஹெட் அப்படின்றப்ப எனக்கு நிறைய டேட்டா வரப்ப வந்து நெட்வொர்க்ல வந்து கரெக்டா என்னால் கொண்டு போக முடியாது கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் டெக்னிக்கா. ஓகேவா? அடிஷனல் ஓவர்லோட் வந்து போயிட்டே இருக்கும். அடுத்து அல்காரிதம் சென்சிட்டிவிட்டி, நான் யூஸ் பண்றது இந்த அல்காரிதமும் வச்சிருக்க டேட்டால செட் ஆகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் எல்லா இடத்துலையுமே. ஓகேவா? அதே மாதிரி ரிசோர்ஸ் அலோகேஷன் இஷ்யூஸ் வரலாம். யாருக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட ரிசோர்ஸ் கொடுக்குறீங்க, அதில் லாஸஸும் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்கு. ஸோ கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல்ன்றது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இது என்ன பண்ணும்? நம்மளோட டேட்டா ஃப்ளோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். எந்த ஒரு டேட்டா லாஸும் டிலேஸும் இல்லாமல் பார்த்துக்கும். நம்மளோட டேட்டாலாம் ரிலியபிளாக இருக்கும், ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கன்ஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை முன்னாடியே டிடெக்ட் பண்ணலாம். அந்த டிடெக்ட் பண்றதுக்கு டிசிசி பிட் அப்படின்றதையும் நம்ம ரெட் அப்படின்ற புரோட்டோகாலையும் யூஸ் பண்ணி கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸும் நம்மளால பண்ண முடியும். டிடெக்ட் பண்ணி அதை அவாய்ட் பண்றது, முன்னாடியே கன்ஜெக்ஷன் நடக்கும் முன்னாடியே செய்யறதுக்கு பேரு நம்ம கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவுமே நீங்க நோட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு டாபிக் பார்த்து வச்சுக்கோங்க, சேர்த்து எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கப்ப வாட் இஸ் வாட்னு டாபிக் பார்க்க நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.